சப்போர்ட் சினிமானா இந்த விட நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து இப்போது இந்த பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்ததை வந்து பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவும் ரயானும் வந்து சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து 2 பேருமே இருக்கிற மாதிரி ஃபன்னாக வந்து ஒரு பிக்சர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் குட் வைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு பவித்ராவும் வந்து அவங்க ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுக்கும் ரயானுக்குமே வந்து ஒரு செம ஸ்பெஷலான ஒரு பாண்டிங் வந்து இருந்ததை வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு விளையாடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு பாண்ட் பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்போ வெளியே வந்து அது கண்டினியூ ஆகுது அப்படிங்கும் போது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விட்டரில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ ஸ்பேஸ்லலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலேயும் வந்து அவங்க அம்மா வந்து அப்பியர் ஆகிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து முதல் முறையாக நேற்று தான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கேட்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, விஷாலோட அம்மா வந்து ரொம்பவே வந்து வீட்டில் வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க, என் பையன் பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லும் போது செம ஷாக்காக இருந்தது. ஏன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணோம். ஸோ நிறைய நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய சீசனில் பார்த்துருக்கோம். ஸோ அது எந்தளவுக்கு ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து அன்ஷிதா கிட்டே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அம்மா கிட்டே சொல்லு, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது டிஃப்ரெண்ட்டாக வந்து புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டைமில். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி அன்ஷிதா அம்மாக்கிட்ட ஓகே சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி வந்து அது போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் வெளியேருந்து உள்ளே வந்தவங்க வந்து திரும்பவும் ரிட்டன் போகும்போது சரி நம்ம அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அனுப்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் 50 நாள் மேலே இருந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும், அப்பாவுக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு சொல்லிவிடு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து நான் ஓகே தான் சொல்லிவிடு அப்படிங்கிறத இதுக்காக தான் நான் ஓகே தான் சொல்லிவிடுன்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து சொன்னேன். எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் ஓகே, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மாவும் ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹைலைட்டான ஒரு விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருக்கிறது. இதே மாதிரி எல்லா ட்ரெயினிங்கான பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.